ஹாய்! எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போதும் படிச்சது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவுங்க. படிச்சது தான் வரும். நம்பிக்கையா போய் எழுதுங்க. எதுவும் பதட்டப்படாதீங்க. நம்ம படிச்சது தாண்டி வேற என்ன வரப்போகுது? எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நமக்கு தெரியும். நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோமோ, அதுக்கேத்த மாரி தான் நம்ம ஆன்சரும் பண்ண போறோம். நம்ம படிச்சது தான் வரும்ன்ற நம்பிக்கையோட போய் எழுதலாம் வாங்க. என்னென்ன எடுத்துட்டு போலாம், என்னென்ன எடுத்துட்டு போணும் அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட வென்யூ அட்ரஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. சில பேர் மாற்றி மாற்றி போயிடுறாங்க. அட்ரஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஹாஃப் அன் ஹவர்க்காவது முன்னாடி அங்கே இருக்கிற மாதிரி ரீச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 8:30லேருந்து 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 8க்குலாம் போயிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு முன்னாடியே கிளம்ப பாருங்க. இப்போ 8க்குலாம் அங்கே இருக்கிற மாதிரி போயிடுங்க. அங்கே இருக்கிற மாதிரி போயிட்டுனா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக போய் என்னென்ன ஏதுன்னு பார்க்கலாம், ரூம் பார்க்கலாம், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 8க்குலாம் அங்கே இருக்கிற போயிடுங்க. கிரேஸ் டைம் அப் டு 9ன்னு சொல்லியிருக்காங்க. 9ன்றதே மறந்துடுங்க. அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு உள்ள விட மாட்டாங்க. ஸோ 8:45ன்றது உங்கள் கிரேஸ் டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. லாஸ்ட் டைம்ல அவதி அவதியாக போயிட்டு நம்ம நீ போயிடுவோமோ, ரீச் ஆகுமோ, ஆட்டமோ, இல்லை உள்ள விடுவாங்களோ இல்லைன்ட்டு அந்த மாதிரி டென்ஷன் போனீங்கனாலே நமக்கு பாதி மறந்துடும். ஸோ 8:45க்குள்ளே அங்கே இருக்கிற மாதிரி போயிடுங்க. அதுக்கு மேலே டைம் ஆகக்கூடாது. நம்ம கிரேஸ் டைம் அப் டு டைம் 8:45 அப்படின்றத ஒரு கோலாக வச்சுட்டு போயிடுங்க. 9 o'clockலாம் உங்களுக்கு கிரேஸ் டைம் இது வந்துடும். கிரேஸ் டைம் வந்து 9 o'clock தான் கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க. 9 o'clockலாம் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க. அதில் உங்களோட நேமு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் பிரிண்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க சொல்ல சொல்ல ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஆன்சர் பண்றதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 வாட்டி யோசிச்சுட்டு அப்புறமேட்டு மார்க் பண்ணுங்க. இது பண்ணிட்டு அது போய் பண்ணிட்டேன் அப்படின்றதுலாம் தப்பா பண்ணிடாதீங்க. ஐயோ இதை பண்ணிருக்கலாமே அப்படின்றது யோசிக்காதீங்க. 2 வாட்டி கொஸ்டின் படிச்சு பாருங்க. டைம்லாம் இருக்கும். ஒரு 2 வாட்டி கொஸ்டின் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது இன்விஜிலேட்டர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணுங்க எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 9:15க்குலாம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. எல்லா பேஜும் கரெக்டாக வந்து இதுவாயிருக்கா, பிரிண்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. படிச்சு பாருங்க, கொஷின்ஸ் பாருங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றும் பயப்பட வேணாம். 160+ நம்மளோட எய்மு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்துடும். நம்ம படிச்சிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். அதனால நல்லபடியாக எழுதுங்க. இது எந்த இடத்துலையும் மார்க் பண்ணிடாதீங்க. ரஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க, அதில் மேக்ஸ் போட்டு பாருங்க. எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிட்டு வாங்க. ஓகே. என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, ஹால் டிக்கெட். அது கலராகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் இருக்கலாம். ஹால் டிக்கெட் நமக்கு 2 பேஜாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹால் டிக்கெட், செகண்ட் இருக்கிறது அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து செகண்ட் பேஜ் வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கு. 2 பேஜுமே எடுத்துக்கோங்க. அந்த 2 ரூபாயில் நமக்கு ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. 2 பேஜையுமே எடுத்துக்கோங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பேஜ் இருந்தால் போதும், இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேஜையுமே எடுத்துக்கோங்க. ஹால் டிக்கெட் மஸ்ட். ஹால் டிக்கெட்டை இன்னைக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு காலைல போகும்போது எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிக்காதீங்க. செகண்ட் வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி, உங்களோட ஆதார் கார்டு இல்லைன்னா பாஸ்போர்ட்டு இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா பேன் கார்டு அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஐடி, இதோட இது ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரிஜினலையும் கையிலேயே வச்சுக்கோங்க. இவங்க கேட்டிருக்கிறது வந்து ஃபோட்டோ காப்பி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரிஜினலும் கையிலே வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, அப்படி இல்லைன்னா பேன் கார்டு, அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஐடி, இந்த 5ல் ஏதாச்சும் ஒன்றதோட ஃபோட்டோ காப்பி அண்டு ஒரிஜினல் வச்சுக்கோங்க. 2 பிளாக் பால் பாயிண்ட் பென் வச்சுக்கோங்க. அதில் தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் வச்சுக்கணும். அதுவும் பிளாக் கலர் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2மே நல்லா எழுதுகிற பெண்ணை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வாட்சில் ஸ்மார்ட் வாட்ச் அலோடு கிடையாது. நார்மல் அனலாக் வாட்ச் தான் அலோடு. அது தவிர்த்து நமக்கு என்ன தேவைப்படும், வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் சில ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. கேட்டாங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. நமக்கு நம்ம சேஃப்டிக்கு நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க. அப்புறம் வேற என்ன, கர்ச்சீஃப் நீட் தான். சில டைம்ஸில் நமக்கு வேர்க்கும் அந்த மாதிரி இதுதான். இதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அப்படின்னா ஹால் டிக்கெட் எடுத்துருக்கணும், ஒரிஜினல் ஐடி கார்டு, ஃபோட்டோ காப்பி, அப்புறம் பிளாக் பால் பாயிண்ட் பென் 2, இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். இந்த 5 விஷயத்தையும் மறந்துடாதீங்க. வாட்டர் பாட்டில் சொல்லியிருந்தேன், இதை விட்டால் வாட்டர் பாட்டில் சொல்லியிருந்தேன், வாட்ச் சொல்லியிருந்தேன், ஹேண்ட் கர்ச்சீஃப் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இது எல்லாத்தையும் கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேவா? அவ்வளோதான், எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மற்றபடி அங்கே கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட்டை ஆன்சர் இது பண்ணும்போது 1 வாட்டிக்கு 2 வாட்டி கொஷினை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியறத பார்த்து ஆன்சர் இது பண்ணுங்கள். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. நம்ம நாளைக்கு ஈவினிங் இல்லை ஆஃப்டர்நூன் வந்து
கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க் யூ.